நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸ் கிரீம்ஸ் ரோட் வழங்கும் நலமை சுருக நிகழ்ச்சிக்கு நேயர்களாகிய உங்களை வரவேற்பது நான் யுவராணி. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில உடல்ல இருக்கக்கூடிய செரிமான பகுதியில ஏற்படக்கூடிய நோய்கள் குறித்தும் அதற்கு ஒரு ட்ரீட்மெண்டான ரோபோட்டிக் சர்ஜரி பத்தி தான் இன்னைக்கு நம்ம விரிவா டிஸ்கஸ் பண்ண போறோம். ரோபோட்டிக் சர்ஜரி அப்படின்னு சொன்னதுமே பொதுமக்களுக்கு நிறைய விதமான கேள்விகளும் சந்தேகமும் இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில அதை பத்தி பேசிதான் தெரிஞ்சுக்க போறோம். இதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட டாக்டர் இணைஞ்சிருக்காங்க. டாக்டர் JKE Jamil, Senior Consultant Surgical, Gastroenterologist, Laparoscopic and Robotic Surgeon at Apollo Hospital, Chennai. நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. நம்ம டாக்டர் கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர். டாக்டர், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுங்க. உங்களோட ட்ரைனிங் அண்ட் ஏரியாஸ் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ் பற்றி சுருக்கமாக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுங்க. என் பேர் டாக்டர் ஜமீல். நான் ஒரு சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், லேப்ரோஸ்கோபிக் சர்ஜன், ரோபோட்டிக் சர்ஜன். அப்போலோ ஹாஸ்பிட்டல் கிரீம்ஸ் ரோடில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரிஜினலி ஃப்ரம் சென்னை. ஐ ட்ரெயின்ட் அண்ட் ஒர்க்ட் இன் த UK ஃபார் ஆல்மோஸ்ட் 14 years. ஸோ 14 வருஷங்கள் ஐ வாஸ் அ கன்சல்டன்ட் தேர் ஆல்சோ. நேஷ்னல் ஹெல்த் சர்வீஸ்னு சொல்லுவாங்க இருக்கக்கூடிய ஹெல்த் சர்வீசஸ். அங்கே நான் ஒரு கன்சல்டன்ட் சர்ஜனாக இருந்தேன். 14 வருஷத்துக்கு பிறகு இந்த இயர் 2013 திரும்ப இந்தியாவுக்கு வந்து மை ஹோம் டவுன் ஆஃப் சென்னை. இங்கே 2013 அப்போலோ ஹாஸ்பிட்டலில் நான் ஒரு கன்சல்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே சார், கண்டிப்பா. இப்போ கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி அப்படின்னு சொல்லும்போது அது எதை சார்ந்த ஒரு மருத்துவமா இருக்கு டாக்டர்? என்னென்ன பார்ட்ஸ்லாம் பாடி பார்ட்ஸ் அதில் கவர் ஆகும், அதை பத்தி சொல்லுங்க. ஆமாம். ஸோ கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிங்கிறது ரொம்ப ஒரு ப்ராட் டேர்ம். அதாவது வாயிலிருந்து ஆசன வாய் வரை இருக்கக்கூடிய அந்த ட்ராக்ட், அதை கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ட்னு சொல்லுவோம். அதில் எல்லாமே வரும். உணவு குழாய், இரைப்பைக்கு அப்புறம் வரக்கூடிய சிறுகுடல், பெருகுடல், அந்த சிறுகுடலை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற உறுப்புகள், கல்லீரல், மண்ணீரல், கணையம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் சிஸ்டமில் வரக்கூடிய உறுப்புகள். இந்த உறுப்புகளில் வரக்கூடிய நோய்கள், அந்த நோய்களுக்கு உண்டான சிகிச்சை முறைகளை பற்றி படிக்கிற அந்த துறை தான் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி. அந்த நோய்களுக்கு நம்ம சர்ஜரி பண்ணி சரி பண்ணக்கூடிய மாதிரி ஒரு நிலைமை வரும்பொழுது அந்த ஸ்பெசிஃபிக் துறையை சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜின்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்கலி ஐ எம் ஏ சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட். ஓகே சார், கண்டிப்பா. சார், இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும்போது அப்படின்னா இந்த கணையம், கல்லீரல், குடல், இந்த மாதிரியான பகுதிகளில் அந்த செரிமான மண்டல பகுதிகளில் நோய்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ என்ன மாதிரியான காமனான நோய்கள் அந்த பகுதியில் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு சார்? சரி, எல்லா மாதிரி நோய்களும் வரும். இப்போ உணவு குழாய், இரைப்பை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் சிம்பிள் நோய்கள்னு சொல்லுவோம். அந்த இன்ஃப்ளமேஷன்னு சொல்லுவோம். உணவு குழாயில் இன்ஃப்ளமேஷன், ஈசோஃபேஜைட்டிஸ்னு சொல்லுவோம். ஸ்டமக்கில் இன்ஃப்ளமேஷன், கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் அந்த ஸ்டமக்கில் அசிடிட்டி ஜாஸ்தியாக போய் அது மேலே உணவு குழாயில் இந்த இடத்துல இந்த நெஞ்செரிச்சல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் இப்போது கால் பிளாடரில் பித்தப்பை, கால் பிளாடர் கல்லாம் உருவாகும், கால் பிளாடர் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நோய்கள் அது ஒரு பக்கம். இதெல்லாம் நான் மெலிக்னன்ட் டிசீசஸ்ன்னு சொல்லுவோம். இது தவிர இந்த உணவு குழாய், இரைப்பை, கால் பிளாடர், லிவர், இன்டெஸ்டைன்ஸ், கோலன், இது எல்லாத்துலேயுமே மெலிக்னன்சி, கேன்சரும் வரலாம். ஸோ ப்ராட்லி ஸ்பீக்கிங்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெலிக்னன்ட் டிசீசஸ், நான் மெலிக்னன்ட் டிசீசஸ் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். அது சொல்லப்போனால் நிறைய இருக்குது. இட்ஸ் அ வெரி வாஸ்ட் டாபிக். டாப் டு பாட்டம், அந்த உணவு குழாயிலேருந்து ஆசனவாய் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகள்லையும் வரக்கூடிய நோய்கள்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றி தானே நம்ம அது ஒரு போஸ்ட் கிராஜுவேட் குவாலிஃபிகேஷன். அதை பற்றி தான் நம்ம படிக்கிறோம், பல வருஷம் படிக்கிறோம். ஸோ அது சுருக்கமாக சொல்லணும்னா இப்படி தான் மெலிக்னன்ட் டிசீசஸ், நான் மெலிக்னன்ட் டிசீஸ்னு பிரிச்சுக்கலாம். ஒன்னொன்றுக்கும் ஒரு வகையான ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஓகே சார், இப்போ இந்த டிசீசஸ் வர்றதுக்கான ரீசன் என்ன சார்? காரணம் என்ன, அதை பற்றி சொல்லுங்க. சரி, ஒவ்வொரு வியாதிக்கு ஒரு காரணங்கள், ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் பொதுவாக ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங், அது சொல்லலாம். ஸ்மோக்கிங், இப்போது ஸ்மோக்கிங் இஸ் அ ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் லங் கேன்சருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது மக்களில் 99% மக்களுக்கு தெரியும், நிறைய சிகரெட் குடித்தா நுரையீரலில் புற்றுநோய் வரும்னு. ஆனால் ஸ்மோக்கிங் இஸ் ஆல்சோ ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் கேன்சர்ஸ். நிறைய பேருக்கு அது தெரியாது. ஈசோஃபேஜியல் கேன்சராக இருக்கட்டும், கோலன் கேன்சராக இருக்கட்டும், பேங்க்ரியாட்டிக் கேன்சர், இதுக்கெல்லாம் ஸ்மோக்கிங் ரிஸ்க் ஃபேக்டர்னு ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு.
அதே போல் எக்ஸஸ் ஆல்கஹால் இந்த குடிப்பழக்கம் அது வந்து லிவரில் கேன்சர் வரும், லிவர் பிரச்சனை வரும், லிவர் பாதிப்பு, லிவர் கேன்சர் கூட வருங்கிறதும் அதுவும் நிறைய பேருக்கு தெரியும். மற்ற உறுப்புகளுக்கும் ஆல்கஹாலுக்கும் சம்மந்தம் இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஆல்கஹால் இஸ் டெஃபினெட்லி a risk factor for many gastrointestinal diseases, both cancerous and non-cancerous ரெண்டுக்குமே. இது தவிர காரணங்கள்னு பார்த்தீங்கன்னா இப்போ மலக்குடல் வியாதிகள், மலக்குடல் இது கேன்சர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல், அது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். அதாவது ஹை ஃபைபர் டயட் இல்லாததுனால வரக்கூடிய பிரச்சனைகள், நிறைய விஷயங்கள் இருக்குது. டைபெட்டிகுலர் டிசீஸ் அப்படின்லாம் சொல்லுவோம். இது எல்லாத்துக்கும் மேலே ஜெனட்டிக் காசஸ், அது வந்து நம்ம கையில் கிடையாது. அது தெர் இஸ் அ ப்ரூவன் லிங்க். இப்போது சில கேன்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது அப்பாவுக்கு இருக்குது, தாத்தாக்கு இருக்குது, அதே போல் பிளட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இருக்குது. அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு அந்த இது வர்றதுக்கு டெஃபினட்டாக வரும்னு சொல்ல முடியாது, எதையுமே அப்படி சொல்ல முடியாது. வாய்ப்புகள் அதிகம். தெர் இஸ் a genetic predisposition to this particular cancer அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இதுதான். ஓகே சார், இப்போ வந்து இந்த நோய்களுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது இப்போ வந்து ஓப்பன் சர்ஜரியாக இருக்கட்டும், இல்லை லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரியாக இருக்கட்டும், அதை பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம ஷோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ரொபோட்டிக் சர்ஜரி பற்றி தான் பேச போகிறோம். இந்த 2 ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸை விட இந்த ரொபோட்டிக் சர்ஜரி எந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ட்ரீட்மெண்ட் சார்? சரி, இப்போ வந்து ரோபோட்டிக் சர்ஜரி அதை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நம்ம இந்த மினிமல் ஆக்சஸ் சர்ஜரி அப்படிங்கிற ஒரு டேர்ம், அது என்னங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஓகே, இப்போ வயிறு எடுத்துக்கிறோமே, இப்போ நம்ம கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ஸ்பெஷலிஸ்ட்னால நம்ம வயிற்றை வச்சியே நம்ம எக்ஸாம்பிள் கொடுப்போம் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக. வயிற்றில் ஒரு பிரச்சனை இருக்குது, ஸ்டமக் கேன்சர்னே எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டமக் கேன்சரை குணப்படுத்துறதுக்கு வயிற்றை கட் பண்ணி நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறோம். அது ஒரு பெரிய கட் பண்ணி ஓப்பன் பண்ணி இது பண்ணுறோம். அதே ஆப்ரேஷனை வயிற்றை ஓப்பன் பண்ணாமல் சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு அதே கேன்சரை நம்ம ரிமூவ் பண்ணோம்னா அதைத்தான் நம்ம மினிமல் ஆக்சஸ் சர்ஜரி அல்லது மினிமலி இன்வேசிவ் சர்ஜரி அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஹோல்ஸ் போட்டு பண்ணுறது, ஏன்னா அது மினிமலாக தானே இருக்குது, சின்ன சின்ன ஹோல்ஸ். இப்போ இந்த மினிமல் ஆக்சஸ் சர்ஜரி மூலமாக பண்ணுறதை தான் நம்ம லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரிங்கிறது ஒன்றும் புது விஷயம் இல்லை. அது உலகத்துக்கு வந்து இப்போ 1985 முதல் லேப்ரோஸ்கோபிக் கால் பிளாடர் சர்ஜரி பண்ணது 1985. ஸோ இப்போ அப்புறம் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 41 இயர்ஸ் ஆகிடுச்சு. அப்போது இந்தியாவுக்கு லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி வந்து கிட்டத்தட்ட 40 இயர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு, 40 இயர்ஸ் ஆகிடுச்சின்னு வைங்களேன். ஸோ அந்த லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி இருந்துகிட்ருக்கு. இப்போ அது எங்கேயும் போகல. லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரியில் இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம், ரெகுலராக பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி, அந்த ஹோல்ஸ் போட்டு பண்ணுற அந்த டெக்னிக்லேயே இன்னொரு அட்வான்ஸ் டெக்னிக் வந்திருக்கு. அது என்னென்னா ரோபோட்டிக் சர்ஜரி. அதில் என்ன மெயின் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் இருக்குது, அது நம்ம அடுத்தடுத்து நம்ம அதை பற்றி நம்ம பேசுவோம். மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரியில் ஹோல்ஸ் போட்டு லாங் ஸ்லெண்டர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த சர்ஜன் அந்த பேஷண்ட்டு பக்கத்தில் நின்றுட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ஆப்ரேட் பண்ணி மானிட்டரில் அந்த விஷயங்களெல்லாம் பார்த்து பண்ணுவார். ரோபோட்டிக் சர்ஜரியில் அதே ஹோல்ஸில் ரோபோட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை போட்டு அந்த சர்ஜன் ரோபோட்டிக் கன்சோலுக்கு போயிடுவார். கொஞ்சம் ஒரு தூரத்தில் இருக்கும், ஒரு 10 அடி தூரத்தில் இருக்கும். அந்த ரோபோட்டிக் கன்சோல்ஸில் ஆப்ரேட் பண்ணுவார். அவர் மூமெண்ட்ஸ், ஃபிங்கர் மூமெண்ட்ஸ் பண்ணுவார், இது ஃபுட் மூமெண்ட்ஸ் பண்ணுவார். அது மூலமாக இங்கே அந்த ரோபோட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பேஷண்ட்டுடைய பாடி உள்ள மூவ்மெண்ட் பண்ணி அந்த ஆப்ரேஷனை பண்ணும். ஸோ உள்ளே பண்ணுற வேலை வந்து அதே வேலை தான். வெதர் நம்ம ஓப்பனில் பண்ணாலும் சரி, லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணாலும், ரோபோட்டிக்கில் பண்ணாலும், தி ஆப்ரேஷன் டெக்னிக், தி ஆப்ரேஷன் இஸ் த சேம். ஆனால் அது எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் வேறுபாடு. ஓப்பனுங்கிறது பெரிய கட் பண்ணி பண்ணுறது, லேப்ரோஸ்கோப்பியும் ரோபோட்டிக்கும் ஹோல்ஸ் போட்டு பண்ணுறது. அந்த ஹோல்ஸ் போட்டு பண்ணுறதுலேயே லேப்ரோஸ்கோப்பியில் சர்ஜன் பேஷண்ட் கிட்ட நின்று ஸ்லெண்டர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு பண்ணுறது, ரோபோட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை போட்டு ரோபோட்டிக் கான்சோலில் கொஞ்சம் தூரத்தில் போய் அங்கேருந்து பண்ணுறது. ஓகே சார், இப்போ வந்து இந்த ரோபோட்டிக் சர்ஜரி பற்றி நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்து நீங்கள் சொல்கிறீங்க. பட் வந்து மக்களுக்கு வந்து இந்த ரோபோட்டிக் சர்ஜரி அப்படின்னு கேட்டதுமே அவங்களுக்கு வந்து ஒரு மேஜராக வரக்கூடிய ஒரு பயம் என்ன அப்படின்னா, இந்த ரோபோட்டிக் சர்ஜரி வந்து ரோபோ வந்து நமக்கு வந்து சர்ஜரி பண்ணுமா அப்படின்ற பயம் வந்து அவங்களுக்கு இருக்குது சார். ஸோ வந்து அந்த டவுட்டை வந்து இப்போ நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையாவே இப்போ வந்து அந்த ரோபோட்டிக் சர்ஜரியில வந்து ரோபோட்ஸ் தான் வந்து அந்த சர்ஜரியை வந்து பண்ணுமா, இல்ல சர்ஜியன்ஸோட கண்ட்ரோலுக்கு கீழே தான் அந்த ரோபோட்ஸ் வந்து செயல்படுமா, இல்ல அது தன்னிச்சையா செயல்படுமா? அதை பத்தி சொல்லுங்க. அருமையான கேள்வி, ரொம்ப காமன் கேள்வி, நிறைய பேர் கேட்குற கேள்வி இது. சுருக்கமாக சொல்ல போனால் ரோபோ ஆப்ரேஷன் பண்ணலை, சர்ஜன் தான் ஆப்ரேஷன் பண்ணுறாரு. ரோபோங்கிறது ஒரு கருவிங்க, அவ்வளோதான்.
ஒரு ஒரு நவீன கருவி, ரொம்ப ஹைஃபை மெஷின். அந்த கருவியை பயன்படுத்தி சர்ஜன், அதாவது மனிதன் நம்ம சர்ஜன் தான் அந்த ஆப்ரேஷனை பண்ணுறார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த ரோபோட்டிக் சர்ஜரி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, இப்போ ஒரு இயந்திர மனிதன் மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து ரோபோவாக நின்று பேஷண்ட்டு பக்கத்தில் நின்றுக்கிட்டு அது கையை விட்டு அப்படி பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணுறது, சர்ஜன் உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்து அப்படி கிடையவே கிடையாது. ரோபோட்டுங்கிறது ஒரு கருவி, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு வந்து ஒரு 3 பகுதியாக இருக்கும். அது நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொல்லணும். 3 பகுதி, அந்த ரோபாட்டிக் எக்யூப்மெண்ட்டில் 3 பகுதி இருக்குது. ஒரு பகுதி வந்து பேஷண்ட்டு பக்கத்தில் இருக்கும், அதை நம்ம வந்து பேஷண்ட் காட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு பகுதி வந்து சர்ஜன் கான்சோல் அப்படின்னு சொல்லுவோம். அது கொஞ்சம் தள்ளி இருக்கும், ஒரு 8 அடி 10 அடி தள்ளியில் இருக்கும். இன்னொரு பகுதி விஷன் காட்டுன்னு சொல்லுவோம். இதுதான் 3 பகுதி பேசிக்கலி. இப்போ அந்த பேஷண்ட் காட் இருக்குது இல்லையா, அந்த பேஷண்ட்டை படுக்க வச்சுருக்கிறோம் ஆப்ரேட்டிங் டேபிளில். அந்த பேஷண்ட் காட்டில் தான் அந்த ரோபோட்டிக் ஆர்ம்ஸ்லாம் இருக்கும். ரோபோட்டிக் ஆர்ம்ஸு, ஜென்ரலி ஸ்பீக்கிங் 4 ஆர்ம் இருக்கும் அந்த ரோபோட்டிக் இதில். நம்ம சர்ஜன் என்ன பண்ணுவோம், பேஷண்ட்டுக்கு இப்போ வயிற்றில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோம், ஒரு பெருக்குடலில் ஒரு கேன்சர் இருக்குது, அந்த கேன்சருக்கு நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு தெரியணும். நம்ம அது பேசிக்கலி அந்த சர்ஜனுக்கு தான் தெரியணும் அந்த அந்த இந்த ஆப்ரேஷன் எப்படி ஹோல்ஸ் போடணும், அது இது. ரோபோ அதெல்லாம் நமக்கு சொல்ல போகிறதில்ல. ஸோ நம்ம கரெக்டாக அந்த ஹோல்ஸையெல்லாம் போட்டுட்டு அந்த ஹோல்ஸில் ரோபாட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுவோம். அந்த 4 ஆர்ம்லேயும் 4 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அந்த என்டையர் செட்டப் இருக்குது பாருங்கள், அதை வந்து சர்ஜன் கான்சோலோட கனெக்ட் பண்ணிவிடுவோம். அந்த சர்ஜன் கான்சோல்லேருந்து கண்ட்ரோல் பண்ணுவோம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை. சர்ஜன் கான்சோலில் வந்து சின்ன சின்ன மாஸ்டர் கண்ட்ரோலர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த விரலில் மாட்டிக்கிட்டு இப்படி பண்ணுறது, சின்ன குழந்தைங்க விளாடுற டாய்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. கால்லையும் இந்த கார் பிரேக், ஆக்சிலரேட்டர், கிளச்லாம் பண்ணுற மாதிரி சில பெடல்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபிங்கர் கண்ட்ரோலர்ஸ், ஃபுட் பெடல்ஸை வச்சு அங்கே சர்ஜன் நாங்கள் பண்ணுற மூமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே இந்த ரோபாட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுடைய மூமெண்ட்ஸாக ட்ரான்ஸ்லேட் ஆகிடும். எனக்கு அங்கே அந்த மூமெண்ட்டை நான் பண்ணும்பொழுது அங்கே எனக்கு ஒரு மானிட்டர் இருக்குது. அதை பார்த்து தான் நான் அந்த ஆப்ரேஷனை நான் பண்ணுறேன். அந்த மானிட்டரில் நான் பண்ணுற ஆப்ரேஷன் இங்கே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூமெண்ட்டாக மாறுது. இப்போது அந்த சர்ஜன் கான்சோலில் நான் பண்ணுற மூமெண்ட்ஸும் இங்கே இந்த பேஷண்ட் உள்ளே ஏற்படுற இந்த மூமெண்ட்ஸ், இந்த ஹோல் ஆக்டிவிட்டியை வந்து பார்க்குறதுக்கு விஷன் காட்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு மானிட்டர் இருக்கும். அதை வந்து ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்கிற மற்றவங்கள்லாம் பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். அந்த விஷன் காட்டில் மற்ற விஷயங்களும் இருக்கும். அந்த ஆப்ரேஷனுக்கு தேவையான இந்த எனர்ஜி டிவைஸ்னு சொல்லுவோம், டயத்தெர்மி டிவைஸ் இருக்கும், சக்ஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ மொத்தத்தில் இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் செட்டப். இட்ஸ் அ சொஃபஸ்டிகேட்டட் செட்டப். அதில் அந்த செட்டப்பை வந்து நம்ம நல்ல முறையில் நம்ம யூஸ் பண்ணி அதுக்குண்டான ட்ரைனிங்லாம் கரெக்டாக எடுத்து அதை நல்ல முறையில் நம்ம யூஸ் பண்ணோம்னா பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப பெனிஃபிட் இருக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா நம்ம இப்போ இந்த புதுசாக வந்திருக்கிற இந்த ரொபாட்டிக் சிஸ்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதில் எங்களுக்கு கிடைக்கிற விஷன் பாருங்கள். சாதாரணமாக நம்ம லேப்ரோஸ்கோப்பியும் மானிட்டரில் தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் லேப்ரோஸ்கோப்பி மானிட்டரில் நாங்கள் பார்க்குற அந்த விஷனை விட ரோபாட்டிக் சிஸ்டமை வச்சு பார்க்குற அந்த மானிட்டரில் விஷன் வந்து இன்னும் நல்ல மேக்னிஃபைடாக இருக்கும், ரொம்ப கிளியராக இருக்கும், ரொம்ப மேக்னிஃபைடாக இருக்கும். மேக்னிஃபிகேஷன் மட்டும் காரணம் இல்லை அந்த ரொபாட்டிக் விஷன் சுப்பீரியாரிட்டிக்கு. டெப்த் பர்செப்ஷன்னா இப்போ இந்த 3Dலாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த கண்ணாடி போட்டுட்டு 3D அப்படின்லாம் இப்போ எல்லாமே ரியல் ஃபிகர் மாதிரி ஒரு உருவத்தை பார்த்தோம்னா, நம்ம ஒரு ஃபோட்டோ பார்த்தோன்னா அது 2 டைமென்ஷனல். அதே வந்து ஒரு ஸ்டாச்சு மாதிரி நமக்கு அது கண்ணில் தெரிஞ்சதுன்னா அது 3 டைமென்ஷனல் இல்லையா. அந்த மாதிரி ஒரு விஷன் கிடைக்கும் ரோபாட்டிக்கில், 3 டைமென்ஷனல். ஸோ ஒரு உறுப்பை இப்போ அது குடலாக இருக்கட்டும், லிவராக இருக்கட்டும், பேங்க்ரியாஸாக இருக்கட்டும், இரைப்பையாக இருக்கட்டும், அதை வந்து 2 டைமென்ஷனல் ஃபோட்டோகிராஃப் மாதிரி பார்த்து சர்ஜரி பண்ணுறதுக்கும் அந்த உறுப்பை 3 டைமென்ஷனலாக பார்த்து சர்ஜரி பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா. ஸோ அதனால எங்களுக்கு வந்து அந்த சர்ஜரியை இன்னும் நல்லா ப்ரிசைஸாக பண்ண முடியும். ப்ரிசைஸாக பண்ணுறதுனால நல்லா தெளிவாக பார்த்து ப்ரிசைஸாக பண்ணுறதுனால பிளட் லாஸ் கம்மியாக இருக்கும். அந்த ட்ராமான்னு சொல்லுவோம், ட்ராமா டு த டிஷ்யூஸ் ரொம்ப குறைவாக இருக்கும் ரோபாட்டிக்கில். இது போக அந்த
ரோபோட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதோடைய என்ன சொல்கிறது யூனிக்னஸ் அதுவும் சில விஷயங்கள் இருக்குது. எப்படின்னா இப்போது லேப்ரோஸ்கோபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டே எடுத்துப்போமே, அது வந்து ஒரு லாங் இன்ஸ்ட்ருமெண்ட். அதில் வந்து இந்த மாதிரி மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு லைனில் தான் அது மூவ் ஆகும். அப் அண்ட் டவுன் மூவ் ஆகும், அப் அண்ட் டவுன் மூவ் ஆகும், இப்படி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் மூவ் ஆகும், இவ்வளோதான். ஸோ அதை வந்து இங்கிலீஷில் டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவோம். ரோபோட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு வந்து 7 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது. ஸோ அது இப்படியும் மூவ் ஆகும், இப்படியும் மூவ் ஆகும், ரிஸ்ட் டைப் மூமெண்ட்டும் இருக்கும், ஒரு எல்போ டைப் மூமெண்ட்டும் இருக்கும். ஸோ 7 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது அந்த ரோபோட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில். அந்த மாதிரி மல்டிபிள் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்கிறதுனால சில அப்டமனுக்குள்ளே சில இடங்கள் இருக்கும். அந்த இடங்களுக்கு வந்து நம்ம பார்க்க முடிஞ்சாலும் எங்களுடைய அந்த ஆப்ரேட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியாது துல்லியமாக ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு. லேப்ரோஸ்கோபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை சொல்கிறேன். நம்ம ரோபோட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை அங்கே எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இட் இஸ் ஈஸி டு ஆக்சஸ் டிஃபிகல்ட் ஏரியாஸ் within the abdominal cavity with robotic instruments than with laparoscopic instruments. So அப்போது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அது வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னா, ஸோ பேசிக்கலி you've got the camera going all the way down, you've got the instrument going all the way down. அப்போது you're able to perform the operation in a better way. பார்க்க முடியுது, நல்லா பார்க்க முடியுது, நல்ல அருமையான ஒரு டூல் வேறு இருக்குது நமக்கு அந்த ஆப்ரேஷனை பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி these are all some of the major advantages. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அட்வான்டேஜஸ்னு பேச போனால், பட் in a nutshell these are the advantages. அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸ் கிரீம்ஸ் ரோட் வழங்கும் நலமே சூழ்க நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸ் கிரீம்ஸ் ரோட் வழங்கும் நலமே சூழ்க நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. இப்போ வந்து கல்லீரல், கணையம் அந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து ஒரு கஷ்டமான சர்ஜரி பண்ணும்போது ரோபோட்டிக் சர்ஜரி எந்த அளவுக்கு அங்கே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சார் உங்களுக்கு? ஆமாம், இதே தான். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம சாதாரண மானிட்டரில் 2 டைமென்ஷனலில் பார்க்குறத விட மேக்னிஃபைடு மானிட்டரில் ஒரு மேக்னிஃபைடு விஷனாக 3 டைமென்ஷனலாக பார்க்கும் பொழுது நமக்கு அது துல்லியமாக நம்ம செய்ய வேண்டிய அந்த டிசெக்ஷனை பண்ண முடியுது. அதனால பிளட் லாஸ் கம்மியாக இருக்குது. பிளட் லாஸ் கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு அந்த விஷன் இன்னும் நல்லா இருக்குது. ஏன்னா ஒரு ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பிளட் ஸ்டேட்டிங் வந்ததுன்னா கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணுற அந்த விஷன் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும். அது எல்லா உறுப்புக்கும் அது பொருந்தும். லிவர் பேங்க்ரியாஸ் நீங்கள் சொன்னீங்க, அதே மாதிரி எல்லா உறுப்புக்கும், இசாஃபேகஸாக இருக்கட்டும், ரெக்டமாக இருக்கட்டும், கோலனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அந்த பெட்டர் ப்ரெசிஷன்னால் வரக்கூடிய அட்வான்டேஜஸ் இருக்குது. அதனால நம்ம சில ப்ரொசீஜர்ஸை இன்னும் நல்ல துல்லியமாக பண்ண முடியுது. இது போக நம்ம இந்த ரொபாட்டிக் மூலமாக இந்த சூச்சரிங் பண்ணுவோம். சூச்சரிங்னா தையல் போடுறது. வயிற்றுக்குள்ளே நம்ம இப்போ 2 உறுப்பை நம்ம கட் பண்ணுறோன்னு வைங்களேன். இப்போ ஒரு குடல்லையும் ஒரு சிறுகுடலையும் பெருகுடலையும் கட் பண்ணுறோம். சில ஆப்ரேஷன்ஸ்க்கு அது பண்ண வேண்டிய வரும். இந்த ரைட் ஹெமிகோலெக்டமின்னு சொல்லுவோம். இந்த வலது பக்கம் இருக்கக்கூடிய பெருகுடலுடைய பகுதியில் ஒரு கேன்சரே ஏற்பட்டாலும் கூட, அல்லது வேறு ஏதாவது தொந்தரவுகளாக இருந்ததுன்னா அந்த பகுதியை கட் பண்ணுவோம். அது ரைட் ஹெமிகோலெக்டமி, ரைட் சைடில் இருக்கிற ரைட் ஹெமி. அந்த ஆப்ரேஷனை பண்ணோன்னா நமக்கு ஒரு சிறுகுடலுடைய ஒரு பகுதியும் பெருகுடலுடைய பகுதியும் இருக்கும். ஏன்னா அந்த ரைட் சைடை நம்ம எடுத்துட்டோம். அது ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். அது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம லேப்ரோஸ்கோப்பிலேயே நம்ம அந்த ரெண்டையும் கொண்டு வந்து சூச்சர் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். அது பண்ணுறது இட்ஸ் நாட் வெரி டிஃபிகல்ட். பட் ரொபாட்டிக்லி we are able to do it with more ease. இன்னும் அழகாக பண்ண முடியுது. ஏன்னு கேட்டால் அது அந்த 2 குடலையும் அழகாக கொண்டாந்து சேர்த்து அது அந்த சூச்சரிங் பண்ணுற அந்த விதங்கள்லாம் எங்களுக்கு அந்த மேக்னிஃபிகேஷன்னாலையும் அந்த ட்ரெமர் ஃபில்ட்ரேஷன் இருக்கிறதுனாலையும் 3 டைமென்ஷனல் எஃபெக்ட் இருக்கிறதுனாலையும் நல்லா துல்லியமாக பண்ண முடியுது. துல்லியமாக பண்ணும்போது அந்த ஜாயின் அப் ரொம்ப அழகாக வருது. ஸோ அதனால் அந்த ஜாயின் அப் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்லாம் அதிகமாக வர்றதில்லை ரொபாட்டிக்காக பண்ணுறதுனால.
இப்போ இருக்க அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் மூலயமா இப்போ இந்த மாதிரி மேஜர் அப்டாமினல் சர்ஜரி, கேன்சர் சர்ஜரி இதெல்லாம் கூட வந்து ரோபோட்ஸ் வச்சு பண்ண முடியுமா சார்? சர்ஜரி வந்து பண்ண முடியுமா, இல்லை ஆல்ரெடி நீங்கள் அதை பண்ணிட்டு தான் இருக்கீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது இப்போ ரோபாட்டிக் சர்ஜரிங்கிறது எந்த வகை எனி டைப் ஆஃப் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ப்ரொசீஜர்ஸ்க்கு அதை நம்ம யூஸ் பண்ணலாம். மெலிக்னன்ட் டிசீசஸ்க்கும் யூஸ் பண்ணுறோம், நான் மெலிக்னன்ட் டிசீசஸ்க்கும் யூஸ் பண்ணுறோம். அந்த மெலிக்னன்ட்னா அதான் நீங்கள் கேட்டது கேன்சர். ஸோ கேன்சர் ரிலேட்டட், நான் கேன்சர் ரிலேட்டட் சர்ஜரிஸ் எல்லாத்துக்குமே அதை நம்ம யூஸ் பண்ணலாம். கேன்சர் சர்ஜரிஸுக்கு அதில் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது. அது எப்படின்னா, கேன்சர் சர்ஜரிஸுக்கு வந்து இப்போ ஒரு இடத்துல ஒரு உறுப்பில் ஒரு கேன்சர் இருக்குதுன்னு வைங்களேன். இப்போது ஸ்டமக்கே எடுத்துப்போம். ஸ்டமக்குடைய கீழ்ப்பகுதியில் ஒரு கேன்சர் இருக்குது, இரைப்பையில் கேன்சர் இருக்குது அப்படின்னா அந்த அந்த கேன்சரை மட்டும் ரிமூவ் பண்ணுறது இஸ் நாட் த ரைட் திங் டு டூ. ஓகே. அந்த கேன்சரை சுற்றி நெறிகள் இருக்கும், லிம்ஃப் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு கேன்சர் சர்ஜரிக்கும் நாங்கள் யூஸ் பண்ணுற அந்த வேர்டுக்கு பேர் ரேடிக்கல் சர்ஜரி. ரேடிக்கல் சர்ஜரி அப்படின்னா நாட் ஜஸ்ட் ரிமூவல் ஆஃப் த பிளேஸ் வேர் த கேன்சர் இஸ், பட் ஆல்சோ ரிமூவல் ஆஃப் ஆல் தி அட்ஜேசன்ட் லிம்ஃப் நோட்ஸ். அப்படின்னா அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நெறிகள், ஏன்னா அங்கேயும் நமக்கு கேன்சர் போயிருக்கலாம். நமக்கு தெரிஞ்ச கண்டுபிடிச்ச கேன்சர் இந்த ஒரு பகுதியில் இருக்குது. ஆனால் இந்த கேன்சர்லேருந்து லிம்ஃபாட்டிக்ஸ் மூலமாக ஏதாவது கேன்சர் செல் 1-2 செல்லு பக்கத்தில் நெறிகளுக்கு இருக்காதா நமக்கு தெரியாது. ஸ்கேன்லாம் ஒரு அளவுக்கு தான் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ 1-2 செல் இந்த மைக்ரோ மெட்டாஸ்டேசிஸ்லாம் சொல்லுவோம், அந்த மாதிரிலாம் போய் நெறிகளில் உட்காந்துருதுன்னா அது நமக்கு ஸ்கேனில் கூட தெரியாது. அதனால ஃபார் சேஃப்டி அந்த லிம்ஃப் நோட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுவோம், ரேடிக்கல் சர்ஜரின்னு சொல்லுவோம். அது கரெக்டாக எந்த லிம்ஃப் நோடில் போயிருக்கும், என்னென்ன லிம்ஃப் நோட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணணும், தேவையான லிம்ஃப் நோட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோமா, இப்போ இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்லாம் பண்ணுறதுக்கு அந்த ரொபாட்டிக் விஷன் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதே போல் அந்த லிம்ஃப் நோட்ஸை ரிமூவ் பண்ணும்போது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற பிளட் வெசல்ஸ் எல்லாம் எந்த பாதிப்பும் இல்லாமல் நீட்டாக அந்த லிம்ஃப் நோட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொபாட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இப்போ வந்து இன் ஃபியூச்சர் அப்படின்னு வரும்போது ரொபாட்டிக் சர்ஜிக்கல் ஃபீல்டில் வந்து அதில் என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ், இன்வென்ஷன்ஸ் வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சரி, இப்போது நிச்சயமாக நிறைய வரப்போகுது, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா இப்போ வந்து ரொபாட்டிக் சர்ஜரி இஸ் ஹியர் டு ஸ்டே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் எக்ஸ்பொனென்ஷியல் க்ரோத் ரொபாட்டிக் சர்ஜரி. அதாவது புதுசாக நமக்கு ரொபாட்டிக் சிஸ்டம்ஸும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. நிறைய சர்ஜன்ஸ் இப்போது அந்த ரொபாட்டிக் சிஸ்டம் யூஸ் பண்ணி இப்போ சர்ஜரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால த கிராஃப் இஸ் ஒன்லி கோயிங் டு கீப் கோயிங் ஹையர் அண்ட் ஹையர். நிச்சயமாக அதில் மாற்று கருத்து கிடையாது. இப்போ அந்த ரொபாட்டிக் சிஸ்டம்ஸில் புதுசாக ஏதாவது வரும், அதுதான் நீங்கள் கேட்குறீங்க. இப்போ இருக்கிறத விட புதுசாக ஏதாவது வரும் அப்படின்னா, இப்போ ஆஸ் இட் இஸ் நம்ம அந்த ரோபோ வந்து ஒரு எக்யூப்மெண்ட், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இட்ஸ் a very high-fi equipment, sophisticated equipment, and we are using it to perform the operations. இல்லையா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லா துறையிலையும் வந்துருச்சு. அந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொபாட்டிக் சிஸ்டம் உள்ள இன்கார்பரேட் ஆகக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை. இந்த ஃபியூச்சரில் என்ன வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதை தான் நான் சொல்லுவேன். ஏஐ மூலமாக சில டாஸ்க்ஸ், ஆட்டோமேட்டட் டாஸ்க்ஸை நம்ம பண்ண வைக்கலாம் அந்த ரோபோவை. பட் அகெயின் இட் இஸ் கோயிங் டு பி சர்ஜன் லெட். அது பண்ண வைக்கலாம். பட் வில் ஹேவ் டு வெயிட் அண்ட் see. I mean, இது வந்து ஸ்பெகுலேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ மீன் அட் எனி பாயிண்ட் இன் டைம், அது ஏஐ வந்தாலும் சரி வரலைனாலும் சரி, we've got a human being in front of us. Okay, so அது நிச்சயமாக ஒரு சர்ஜன் ஹேஸ் டு பி இன் கண்ட்ரோல் ஆஃப் எவ்ரிதிங். நம்ம ரோபோ, அட்வான்ஸ் ரோபோ அப்படின்னு சொல்லிட்டு எந்த காலத்துலேயும் அது நம்ம ரோபோட்டிக் சர்ஜரின்னு சொல்லிட்டு இண்டிபெண்ட்டாக ரோபோவே எல்லாம் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைமை நம்ம எதிர்பார்க்க முடியாது. நிச்சயமாக ஒரு டாக்டருடைய கண்ட்ரோலில் தான் அது இருக்கும். பட் அந்த டாக்டருடைய சூப்பர்விஷன், பங்களிப்பு, அந்த ரோபோவை எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், அதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எந்த அளவுக்கு போகுது, ஆட்டோமேட்டட் டாஸ்க்ஸ் எவ்வளோ, நான் ஆட்டோமேட்டட் டாஸ்க்ஸ் எவ்வளோ வரப்போகுது, இதெல்லாம் வந்து வெரி டிஃபிகல்ட் டு டெல். நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே டாக்டர். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி செரிமான மண்டலங்களில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன டாக்டர் பண்ணணும்? என்ன ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்? டோன்ட் ஸ்மோக், டோன்ட் ட்ரிங்க் ஆல்கஹால். இன் டேர்ம்ஸ் ஆஃப் டயட் பார்த்தீங்கன்னா லெஸ் ஆயில், லெஸ் அமௌண்ட் ஆஃப்
ஸ்பைசஸ் மசாலான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மிளகாய் பொடி, அது ரொம்ப ரொம்ப காரமாக இல்லாமல் ரொம்ப ஆயில் போடாமல் சாப்பிட்றது நல்லது. லெஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபேட் இந்த டயட். ப்ரோட்டீன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது நல்லது. கார்போஹைட்ரேட்ஸையும் கம்மி பண்ணிவிட்டு ப்ரோட்டீன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி plenty ஆஃப் ஃபைபர் இன் யோர் டயட், நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். தீஸ் ஆர் த ஜென்ரல் டயட்ரி அட்வைஸ். வெஜ் நான்வெஜ் போத் ஆர் ஓகே, as whatever your choice is. அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருந்ததுன்னா பொதுவாக வயிறு, இரைப்பை, குடல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வர்றது குறையும். ஓகே டாக்டர், இப்போ வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் பற்றி வந்து நீங்கள் சொன்னீங்க. இப்போ கடைசியாக வந்து நம்மளோட நேயர்களுக்கு என்ன வந்து நீங்கள் ஒரு டேக் அவே ஹோம் மெசேஜ் நீங்கள் கொடுக்க போகிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். டேக் அவே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் ஆரம்ப கட்டத்தில் நாம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், கேன்சர் உட்பட அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு, நல்ல ட்ரீட்மெண்ட்டு உண்டு, அவுட்கம்மும் நல்லா இருக்கும். ஸோ அதனால் ஏதாவது ஒரு வழக்கத்துக்கு மாற ஒரு சிம்டம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை அப்படியே இக்னோர் பண்ண வேண்டாம். அது என்ன, எதுக்காக இந்த மாதிரி நமக்கு இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஒரு மருத்துவரை அணுகி தெரியப்படுத்தி அதுக்குண்டான முறையான பரிசோதனை பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா அது ஏதாவது ஒரு சீரியஸ் டிசீஸோடைய ஆரம்ப கட்ட அறிகுறியாக அது இருந்ததுன்னு சொன்னால், நம்ம அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டை பண்ணாங்கன்னா நமக்கு கம்ப்ளீட் க்யூர் கிடைச்சிடும். கேன்சர் உட்பட சிம்டம்ஸை இக்னோர் பண்ண வேண்டாம். அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் முறையான மருத்துவரை அணுகி பார்த்து. ஓகே டாக்டர், கண்டிப்பாக இன்றைக்கி நம்மளோட நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டு இந்த கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. குறிப்பாக வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டாக இருக்கக்கூடிய ரொபாட்டிக் சர்ஜரி பற்றி, அதில் என்னென்ன அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது, மக்கள் எப்போ போய் ஒரு டாக்டரை பார்க்கணும், என்னென்ன ஃபுட் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு எலாபரேட்டான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். நேயர்களே, இன்றைக்கி நம்மளோட நிகழ்ச்சியில் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி, ரொபாட்டிக் சர்ஜரின்னு நிறைய புது விஷயங்களை பற்றி தான் நம்ம பேசியிருந்தோம். ஸோ நம்மளோட உடம்பை நம்ம தான் பார்த்துக்கணும். சார் சொன்ன ஃபுட் ஹேபிட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும், ஆரோக்கியமா இருக்கணும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.